தேவனாய கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேச வேண்டும். யார் பிரசங்கம் பண்ணாலும் சரி, தேவனோடு பேசாத வரைக்கும் சத்தியம் புரியாது. நீதிமொழிகள் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்காதபடிக்கும் என் படி எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். என்ன ஒரு தெளிவான ஒரு ஜெபம் பாருங்க. இந்த தேவ மனுஷன் 2 மனு இப்படித்தான் கேட்கிறான். ஆண்டவரே, என்ன கேட்கறீங்க நீங்க? 2 மனு. ஒண்ணு, மாயம் பொய் வசனிப்பு என்னை தூரப்படுத்தும். அது எனக்கு வேண்டாம். மாயை எனக்கு வேண்டாம். மாயான காரியங்களுக்கு வேண்டாம். பொய்யான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற மனுஷன் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடா வேண்டாம் என்பதையும் விண்ணப்பம் செய்கிறான். இந்த நாள்ல 2வது விண்ணப்பத்தை தான் தியானம் பண்ண போவோம். சில பேர் பைபிள் முழுசும் அப்படியே வாரி கொட்டிடுவாங்க. இன்னைக்கு தேவன் நம்மோடு பேச விரும்புவது என்னவென்றால், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. வேண்டாப்பா. யாரும் ஐஸ்வர்யம் வேண்டாம்னு சொல்லுவாங்களா? வேண்டாம் 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 என்று ஏன் சொல்லுகிறான் என்பதை நாம் தியானித்து பார்க்கும்போது, அன்னன்னைக்கு அளந்து போடும் ஆண்டவரே, அன்னன்னைக்கு அளந்து போடும். படியை அளந்து போஷியும். எவ்வளவு ஒரு ஆவிக்குரிய ஜெபம் பாருங்க, எவ்வளவு ஆவிக்குரிய விசுவாசம் பாருங்க. இந்த நாளிலே அந்த போஷிக்கிற காரியத்தை, ஒண்ணு கர்த்தர் மாம்ச பிரகாரமா நம்ம போஷிக்கிறார். 2வது ஆவிக்கு பிரகாரமும் போஷிக்கிறார். புரியல உங்களுக்கு? ஆன்மாவுக்கு பிரியாணி போட முடியுமா? போட முடியாத. அது அபிஷேகம் தான், சத்தியம் தான். கிறிஸ்தவனே, நீ வெறும் சாப்பாடு சாப்பிட்டு காலத்தை கழிக்காத. அது மட்டுமே இல்லை, உனக்கு தேவன் மறைவான மன்னாவை கொண்டு போஷிக்க தேவன் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். முதலாவது, தேவன் போஷிக்கிறார், உலக பிரகாரம் போஷிக்கிறார். யாரா பார்த்தாலும் சாப்பிட வேண்டாமா சார், சாப்பிட்டீங்களா என்று கேட்கிறோம். என்றால் மனிதன் வாழ்க்கையை அதுதான் மேன்மை என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கு. பிரசங்கின் புஸ்தகம் பிரசங்கி 6:7, மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவ்வாய்க்காகத்தானே, மனதுக்கோ திருப்தி இல்லை. மனுஷன் பிரயாசம் எல்லாம் வாய்க்குத்தான். எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாயோ, எவ்வளவு ஓடி ஓடி உழைக்கிறாயோ, நிம்மதியா ஒரு ஆகாரம் சாப்பிட்டு நிம்மதி இல்லை என்றால் வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லை. படுகிற பிரசங்க எழுதுகிறான் எப்படி பாருங்க. எல்லா பிரயாசமும் சாப்பிடத்தான். நிறைய பேர் சாப்பிடுவதில்லை, பார்த்துட்டே செத்துருவாங்க. தேவ மனுஷனே, தினம் தினம் என்னத்தை புசிப்போம் என்று நீ கவலைப்படுகிறாயா? கவலைப்படாத என்று அவர் சொன்னார். முதலாவது தேவராஜ்யத்தை நீதி தேடினீங்கன்னா உன்னையும் குடும்பத்தையும் போஷித்து நடத்துவார். அன்னைக்கு தேவனுக்கு ஆகாரம் தருவார். ஒவ்வொரு நாளும் தேவனை நினைக்கும் போது, தேவனை துதிக்கும் போது அவர் போஷிப்பார். சில உதாரணங்களை பல தடவை சொல்லி இருக்கிறேன். பெங்களூர் வசதி படைத்த குடும்பம், 3 பிள்ளைகள். காலை எழுப்பி சொல்வாங்க, ஏம்மா டிஃபன் என்னம்மா? மட்டும் ஒன்றும் கிடையாதுப்பா, ஒண்ணுமே கிடையாது. என்ன செய்ய? பட்னி தான். என்ன செய்ய? ஏசப்பட்ட கேட்டு தருவாரு. எப்படி பழகிக்கான பாருங்க. 3 பேரும் போய் முழங்கால் போட்டு, ஏசப்பா பூரி கிழங்கு வேணும்ப்பா. ஒரு பிள்ளை, எனக்கு தோசை வேணும் ஆண்டவரே, எனக்கு பொங்கல் வேணும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா அவன் கேட்கிற தேவன் தருகிறார் என்ற விசுவாசம் ஊட்டும் போது அவன் வாழ்க்கையில விசுவாசம் பெருகுகிறது. இப்படி அவன் வளர்த்து 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 3 பேரும் 3 நாடுகளிலே விசேஷமா இருக்கும்படி தான் உயர்த்தினார். என்கிட்ட அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, நெல் இருக்கு, எல்லாம் இருக்கு.
என்று மமதியில் இருக்காத. அனுதினமும் தேவனை போஷிக்க வேண்டும் என்றால் அவர் சொல்லி கொடுத்தார் பரமன ஜெபத்துல, அன்றன்று எங்களுக்கு ஆகாரம் தாரும். இன்னைக்கு எனக்கு ஆகாரம் தாரும் ஆண்டவரே. பல சமயங்களில் ஜெபத்தை நான் செய்திருக்கிறேன். ஊழியங்களிலே பல சமயங்களிலே பல தோல்விகள் வரும், சோர்வுகள் வரும், ஆகாரம் கிடைக்காத சூழ்நிலைகளும் வரும். அந்த நேரங்களில் ஆண்டவரே இன்னைக்கு எங்கப்பா ஆகாரம். இதை குறித்து நான் சொன்ன காரியங்கள் என்னைக்கும் மறக்க முடியாது. சின்ன குறிப்பா சொல்லுகிறேன். முதல்ல நான் இயேசு அறிஞ்ச போது வெள்ளிக்கிழமை சாப்பாடு கிடையாது, சனிக்கிழமை சாப்பாடு கிடையாது, ஞாயிற்றுக்கிழமையும் சாப்பாடு கிடையாது. 3 நாள் உபவாசமா இருந்தேன். எப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே சில வாரங்கள்ல நடக்கிறேன். அப்பொழுது நான் பண்ண ஜபத்தை ஞாபகம் வருகிறது. ஆண்டவரே இன்னைக்கு ஆகாரம் எங்கப்பா, என தேவன் போஷித்த விதத்தை ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கு ஆகாரம் எங்க கர்த்தாவே என்று அழுதுட்டே அப்படியே நான் தூங்கிட்டேன் முழங்கால. இன்னைக்கு சின்ன பிள்ளையோ பெரியவர்களோ யாரோ எவரோ சாப்பாடு சமைச்சு போட்டது அம்மாவா இருக்கலாம், சம்பாதிச்சு கொண்டு வந்தது அப்பாவா இருக்கலாம், ஆனா போஷிக்கிறவர் தேவனாய கர்த்தர் என்பதை மறந்து விடாது. சென்னையில கோட்டு தைக்கும்படியாக ஒரு சிறப்பான ஒரு டெய்லர்கிட்ட என்ன கொண்டு போனாங்க. அந்த டெய்லர் கடையில எழுதியிருக்கு, ஆகாரம் கொடுப்பது அல்லாஹ்வுடைய வேலைன்னு எழுதியிருக்காங்க. ஆகாரம் கொடுப்பது அல்லாஹ்வுடைய வேலையா? நம்ம வேதத்துல எழுதியிருக்கிறது 116 சங்கீதம் 25, மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவற்றுக்கும் ஆகாரம் கொடுக்கிறாராம். கூப்பிடுகிற காக்கை கொஞ்சம் ஆகாரம் கொடுக்க தேவனாம். இப்பொழுதும் கவனிங்கள், நிறைய பேர் ஆகாரம் இருக்கிறது சாப்பிட முடியாது. இந்த குறித்து ஒரு இங்கிலீஷ் பிரேயர் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு அமெரிக்கா வசதியா இருக்கிறது என்றால் ஒரு காலத்துல அவங்க கோதுமை கஞ்சி குடிச்சுதான் வாழ்ந்தாங்க. அவங்க கஷ்டப்பட்டுதான் மேன்மடைந்தார்கள். அப்பொழுது அவங்க ஜெபம் பண்ணும்போது, லார்ட் some have wheat but they can't eat, some can eat but they don't have wheat, but we have wheat, we can eat, praise the Lord சொல்லி சாப்பிடுவாங்க. புரிஞ்சது அவங்களுக்கு? தமிழ் சொன்ன கவனிச்சீங்க. ஆண்டவரே சில பேருக்கு சாப்பிட அப்பம் இல்லை, பசி இருக்குது அப்பம் இல்லை. சில பேர் அப்பம் இருக்கு சாப்பிட முடியாது. எங்களுக்கு அப்பத்தை தந்திருக்கிறீர், சாப்பிடும் உதவி செய்ய நன்றி அப்பா. எப்படி ஜெபம் பாருங்க. இன்னைக்கு அமெரிக்கா மேன்மை அடைந்திருக்குது என்றால் கிருபை நினைக்க போய் தானே, இறக்கத்தை நினைக்க போய் தானே. ஆகவே உனக்கு ஆகாரம் இருக்கலாம், அது சாப்பிடக்கூட திராணி தேவன் தரவில்லை என்றால் இருந்து பிரயோஜனம் இல்லை, சாப்பிட முடியாது. இன்னைக்கு வரக்கூடிய சில வியாதிகளிலே மக்களுக்கு உப்பு போடக்கூடாது, எண்ணெய் ஊற்றக்கூடாது, அதை போடக்கூடாது, இது போடக்கூடாது என்று பயங்கரமா கெடுபடி ஆயிடுச்சு. தேவன் நீ நேசித்தால் திருப்தி ஆகாரத்தை திருப்தியாக்குவார். வாயை நன்மையினால் திருப்தியாக்க தேவன் அவர். இதை குறித்து நான் அதிகமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் வறுமை சிறுமை வந்து ஐயோ பசி கொடுமை என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து என்றால் தேவனே எனக்கு ஆகாரம் தரும் என்று கேளுங்கள், தேவன் ஆகாரம் தருவார். ஒரு சமயம் களக்காடு பக்கத்துல இந்த உதாரணத்தை சொல்லுவது ஆவிக்கு கண்களை திறக்க முடியாதுதான். ஒரு அம்மாவுக்கு 4 பெண் பிள்ளைகள், கணவர் இல்லை, ஒரே வறுமை. அந்த பிள்ளைகள்லாம் கூலி வேலை செஞ்சுட்டு கஞ்சி குடிப்பதுதான். அன்னைக்கு கூலி வேலையும் இல்லை, சம்பளம் கிடைக்கல. பிள்ளைகளை அம்மா எங்கம்மா சாப்பாடு, எங்கம்மா சாப்பாடு, சாப்பாடு எங்க போவோம்மா, நம்மகிட்ட காசு கிடையாது, அரிசி கிடையாது. அந்த அம்மா படுத்தோம். அந்த அம்மா வயிற்றுல 4 பிள்ளைகளும் படுத்துட்டான்.
என்ன கொடுமை என்ன? பாரதியார் பாட்டு எழுதினாரு, தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஆகாரம் இல்லை என்றால் அகலத்தையே அழிச்சிருவோம் சொன்னார். ஒரே பசி கொடுமை. காலையில ராத்திரியில தரிசனத்துல ஏசப்பா வெளிப்பட்டு, மகளே நான் உனக்கு உன் பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுப்பேன் என்று சொல்லி பேசினார். எழும்பி சந்தோஷம். கஷ்டப்பட்ட மக்கள் நான் இயேசு நேசிப்பாங்கன்னா, கஷ்டப்பட்ட மக்கள் எல்லாம் பேய் சேவிக்க மாட்டேன், பேய் இருக்கிறத விட்டு விடுமே. காலை எழும்பின உடனே ஏசப்பா சாப்பாடு போடணும்னு சொன்னாரு. சந்தோஷம். திடீர்னு அந்த எலிமெண்டரி ஸ்கூல்ல இச்சம் வந்து பியூன் அனுப்பி அந்தம்மா கூப்பிட்டு வைப்பா. அந்தம்மா பேர் தெரியல, போய் கூப்பிட்டான். என்ன விஷயம்? போனா, நாட்டுடைய முதலமைச்சர் வந்து பிள்ளைக்கு சத்துணவு திட்டம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அது நம்ம ஸ்கூலுக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஸ்கூல்ல சமையல் பண்றதுக்கு ஆளு, சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 15 ரூபாய். அதுல வேலை உனக்கு நான் தரேன். ஆனா ஒண்ணு, 15 ரூபான்னு சொல்லி வேலை விட்டு போயிடாத, நீயும் சாப்பிடலாம், பிள்ளையும் சாப்பிடலாம். அது ஒன்றும் தடை கிடையாது. அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் வந்துட்டு, எப்பா ஏசு எனக்கு சாப்பாடு கொடுத்தாரே, ஏசு எனக்கு சாப்பாடு கொடுத்தாரே, என்ன சந்தோஷம். ஒரு வேலை ஆகாரம் இல்லாமல் தவிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு மத்திய உணவு சாப்பாடு பெரிய விருந்து மாதிரி இருந்தது. ஆளுகிற மக்களையும் தேவன் ஆண்டவர் நடத்துகிறார். தேவ ஜனமே, நல்ல ஒரு கிருபை தேவன் தேடினார், உனக்கு தேவன் தருவார். என்ன வேணும் உனக்கு? உன் அவசியம் என்ன? உன் தேவை என்ன? தேவன் சந்திக்க வல்லவரா இருக்கிறார். அநேக மக்களுக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ, பணம் வேணும். எதுக்கு பணம் வேணும்? பணம் வந்தாதான் அரிசி வாங்க முடியும், பருப்பு வாங்க முடியும், கறி மீன் வாங்க முடியும். இல்லாட்டி வாங்க முடியுமா? ஆனா நீ ஜெபித்தால் தேவன் உனக்கு தருவார். ஆகாரத்தை கேட்டால், அப்பத்தை கேட்டால் அவர் கல்லை கொடுக்க மாட்டார். ஆகவே உன்கிட்ட என்ன சம்பாதிக்க என்ன இருக்கோ தெரியும். ஆண்டவரே என்னைக்கு ஆகாரம் தாருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி சமையல் பண்ணுங்க, சாப்பிடுங்க. என் வீட்டு எல்லாம் இருக்கு, நாங்க சாமர்த்தியம் எங்க தைரியம் சொல்லாதீங்க. ஏனென்றால் சாப்பாடு சாப்பிட முடியாத மனவேதனை வந்து மக்கள் மறிக்கிறதும் உண்டு. தேவனை உண்மையா நீ நம்பும் போது இருக்க நன்மையை தேவன் உனக்கு போஷித்து பலப்படுத்தி நடத்துவார். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பிசாசுக்கு பதில் சொன்னாரு? மத்தேயு 4வது அதிகாரம் 3-4 வாசிக்கிறேன். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனியானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். எப்படி பதில் வருது பாருங்க. வெறுமனே மண்ணுக்காக நீ பாடுபட்டால் மனிதனே வாழ்க்கை விரயமாய் போய்விடும். ஏதோ சம்பாதிக்கணும், சாப்பிடணும், சாகணும்னு நினைக்காதீங்க. நமக்கு ஒரு பரலோகம் உண்டு, அங்கே நாம் செல்ல வேண்டும். அதற்கு ஒரு தேவன் உண்டு, அந்த தேவனுடைய வார்த்தை உண்டு, வார்த்தை இந்த மன்னா உண்டு. இப்படிப்பட்ட அந்த கிருபை நீ பெற்றுக்கொள்வாயா? அதையும் தேவன் அளந்து தருகிற தேவனா இருக்கிறார். இப்பொழுதும் நான் பேசும்போது முழு பைபிளை அப்படியே கொட்டிட்டோம்னா உங்களுக்கு தின்ன முடியாது, ஜீரணம் பண்ண முடியாது. ஆனால் அந்தன்று எனக்கு அளந்து போடும் என்ற சத்தியத்தை தேவன் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இதை ஜீரணம் பண்ணா போதும், இன்றைக்கு புத்தி தெரிந்துவிடும். எனவே தேவனாய கர்த்தர் ஆவிக்குரிய மன்னாவையும் போஷிக்கிறாராம். இது எப்படி போஷிக்கிறார்? உபாகமத்தின் புத்தகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். உபாகமம் 8:3, கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாத இந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். தேவஜனமே, எவ்வளவு கவனமாக கவனிங்கள். மனுஷனை சிறுமைப்படுத்துகிறாராம்,
பசியில வருத்துகிறாராம். என்றால் நீ மறக்க கூடாதல்ல, அவருடைய கிருபை நீ மறக்க கூடாதல்ல. அதுக்காகத்தான் தேவன் சிறுமைப்படுத்துகிறார், பசியில வருத்துகிறார். அதன் பிறகு மன்னாவனால் போஷிக்கிறார். எழுப்பல் ஊழியத்துல பல சிறுமைகளை கடந்து வரும்போது, பல வறுமையில கடந்து வரும்போது என்னோட தேவன் பேசி என்னை பலப்படுத்த. அதான் எழுப்பல் தேவ திட்டம். இன்னைக்கு எழுப்பல் செய்தி, எந்த ஒரு செய்தியை நீங்க கவனிச்சாலும் சரி, பல ரகசியங்களை தேவனோடு பேசுவார், பல திஷ்டங்கள் மூலமாய் சத்தியத்தை விளக்குவார். மறைவான மன்னாவன தேவன் போஷிக்கிறவராக இருக்கிறார். சிறுமைப்படுத்துகிறான், பசியால் வருத்துகிறாராம். இப்பொழுது சில உதாரணம் சொல்லுங்க, கவனிச்சிங்க. இங்கிலாந்துல ஜேம்ஸ் சிம்சன்ங்கிற ஒரு டாக்டர் இருந்தார். இந்த டாக்டர் ஒவ்வொரு வியாதிஸ்து வரும்போதும், அவன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போதும், ஆபரேஷன் பண்ணும்போதும் கதறி கதறி அழுவார்களாம். அவருக்கு மனசு ஒரு மாதிரி சங்கடம் ஆயிடுமா. இந்த நோயாளிகள்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே. கட்டி கொண்டு வந்து அதை அறுக்கும் போது வா உயிர் போற மாதிரி வலி இருக்கும். ஐயோ ஐயோன்னு கத்துவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில அவர் ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே இது தீர்வு கிடையாதா, இது வழி கிடையாதா என்று ஜெபம் பண்ணும்போது, எப்படி பைபிள் வாசிக்கும் போது ஆதாமுக்கு தேவன் அயர்ந்த நித்திரை உண்டு பண்ணுகிறார் பகுதி வாசிக்கும் போது, ஓ கர்த்தரே மயக்கம் வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படி என்றால் ஒரு மனுஷனுக்கு வலி தெரியாம மயக்கத்திற்குரிய ஒரு மருந்து இருக்கு, அவ்வளவுதான் என்று விசுவாசித்து ஜெபித்து 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 கடைசியில் குளோரோஃபார்ம் என்கிற ஒரு அருமையான மருந்து கண்டுபிடிச்சார். கண்டுபிடிக்க போய் தான் பல்ல பிடுங்கும் போது வலி தெரிய மாட்டேங்குது, ஆபரேஷன் பண்ணும்போது வலி தெரிய மாட்டேங்குது. இல்லாட்டி என்ன ஆகும், அவ்வளவுதான் உயிர் போயிடும். தாங்க முடியாத வேதனையில் மக்கள் மரித்து விடுவார்கள். மனுஷனை சிறுமைப்படுத்தி பசங்கள் வருத்தி தான் தேவன் மேன்மைப்படுத்துகிறார். தேவஜனமே, இந்த உதாரணம் மாத்திரமல்ல, பல உதாரணங்கள் சொல்ல முடியும். உன்னை ஏன் சிறுமைப்படுத்த, நீ மறக்கூடாது என்பதற்காகத்தான். ஏன் சத்துன் கையிலிருந்து உன்னை விடுதலையாக்கிறான், மறக்க கூடாது, அவருடைய கிருபையை மறக்க கூடாது. மக்கள் மறந்து விடுகிறார்களே, மறந்து விட்டால் மகிமை விலகிவிடும், கிருபை விலகிவிடும். அவர் புடமிட்டு உருக்கி உருவாக்கி மன்னாவனால் போஷிக்க, மறைவான மன்னாவனால் போஷிக்கிறார். இப்பொழுது சொல்ல உதாரண கவனிங்கள். ஒரு சமயம் என் கையில ஒரு காசும் இல்லை, ஒரு வழியும் இல்லை. பணம் யார் தருவா? யார் தரமாட்டாங்க. தேவனுக்கு தருவதே கஷ்டம், மனுஷன் தருவாங்களா? ரொம்ப சிறுமையில அழுது ஜெபம் பண்ணும்போது மனசுல எவ்வளவு பெரிய நிம்மதி வருகிறது. கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் ஐயா, வழியிலே கர்த்தாவே. அப்பொழுது தேவன் பேசினார், மன்னா மகனே, பணம் இல்லாத போது நீ என்னை சேவித்தால் பணம் இருக்கும் போது என்னை சேவிப்பாய், பணம் இருக்கும் போது மட்டும் என்னை சேவித்தால் பணம் இல்லாத போது சேவிக்க மாட்டாய் என்று பேசினார். மன்னா எப்படி இருக்கு பாருங்க. அநேக மக்கள் பணம் இல்லையே, ஊழியம் பண்ண பணம் இல்லையே என்று கதறுவார்கள். பணம் இருக்கிற கன்வென்ஷன் நடத்தி சாப்பாடு போட்டு 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 இப்படி மக்களை கெடுத்து விடுவார்கள். தேவன் பேசின மன்னா இன்னும் மனசுல ஞாபகமா இருக்கு, மறைவான மன்னா. ஆகவே எனக்கு ஒரு வசதியும் இல்லாத போது முழு இருதயத்தோட தேவனுக்கு ஓடுவேன், தேவனை சேவிப்பேன், தேவனை மையப்படுத்துவேன். அப்படி தேவனை ஊழியம் செய்யும் போது எவ்வளவு நிம்மதியா இருக்கு. அந்த பிரயாசங்கள்லாம் வீணாவதில்லை. ஏற்ற சமயத்துல தேவன் பதில் கொடுத்து பலப்படுத்தி நடத்தும் போது சந்தோஷமா இருக்கு. ஜெபமனுகிறீர்களே, தேவன் உங்களோட போஷிக்கிறாரா? மறைவான மன்னாவோட போஷிப்பா. தேவனோட பேசணும், பிரச்சனை முடியணும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்களாகவே விடுதலை ஆவீர்கள். இப்பொழுதும் மறைவான மன்னா சொல்ல போறேன். மகனை நீ என்னை சேவிக்கிறாய், எழுப்பு தேவத்தை சேவிக்கிறாய், ஒரு நாளைக்கு யாருக்காவது நீ அடிமையாக விடுவாயே, அடிமையாக விட்டால் என்னை என் சித்தத்தை செய்யவே செய்ய முடியாதுன்னு சொன்னார்.
பெருசி ஆண்டவரே, தேவனோடு பேசின விதம் என்ன தெரியுமா? இது மறுபடியும் பேசினார், நீ சமயம் வாய்த்தாலும் வாய்க்கவில்லை என்றால் எனக்கு ஊழியம் செஞ்சா, அந்த ஊழியத்திலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எனவேதான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கவில்லை என்றாலும் என் தேவனுக்காக ஊழியம் செய்வேன். நான் என்ன செய்வேன் தெரியுமா? யாரு கொடுத்தாலும் கொடுக்க என் தேவனை சேவித்தேன். ஏன் தெரியுமா? என்னை சேவிக்கிறவனுக்கு கூலி கிடைக்கும் என்று கற்று சொன்னார். வேலையால் கூலிக்கு பாத்திரவானா இருக்கிறான். தேவனை நம்பினால் அவர் மன்னாவை கொண்டு போஷிப்பார், மகிமையான கிருபையை தருவார். ஒரு நாள் பிரசம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன். ஆரம்ப நாட்கள்ல, இப்பொழுதும் கர்த்தருடைய கிருபையினாலே ஜெபிக்கிறேன். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? 3 மணி நேரம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஜெபம் பண்ணும்போது பண்ண ஜெபம் ஞாபகம் இருக்கு. ஆண்டவரே, என்ன ஊழியம் செய்ய போகிறேன், எப்படிப்பட்ட ஊழியம் செய்வேன்னு தெரியலையே, எந்த விதத்தில் நம்ம சேவிக்கணும் ஆண்டவரே அப்படி ஜெபிக்கும் போது எனக்கு என்ன வந்தது என்றால், நிறைய பேர் தேவனை சேவிச்சிருக்காங்க, பிரபலமான ஊழியக்காரர்கள். அவங்கள மாதிரி நான் ஊழியம் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி வேற இருக்கிறது. இன்னொரு கேள்வி என்னவென்றால், இப்படிப்பட்ட வல்லமையான ஊழியம் பண்ணியும் தேசம் மாறல, நான் பண்ணி என்ன மாறப்போகுது? புதிய வழியை காட்டும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணும்போது தேவன் எழுப்புதல் வெளிப்படுத்தினார். சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல ஒரு ஊழியக்காரை பார்த்து எல்லா கேள்வி கேட்கிறாங்க. ஐயா, எழுப்புது எப்படி வரும்? இப்ப எழுப்பு எப்படி வரும்? என்ன சொல்றாருன்னா, பாரம்பரிய சபைகள் ஒரு பக்கம் இருக்கிறது, ஆவிக்கு சபைகள் ஒரு பக்கம் இருக்கிறது. 2 பேரும் தனித்தனியா இருக்காங்க. அவன்கிட்ட இவங்க கத்துக்க வேண்டிய காத்து இவங்க கத்துக்கணும், இவன்கிட்ட கத்துக்க வேண்டிய அவங்க கத்துக்கணும். இப்படி 2 பேரும் கத்துக்கொண்டு ஒன்று சேர்ந்து வந்தால் எழுப்புல வந்துடும். இது நடக்குமா? நடக்கவே நடக்காது. எப்படி எழுப்புது வரும்? நல்லா கவனிங்க. மன்னாவினால் தேவன் போஷிக்கிறத கவனிங்க. எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேள்வி கேட்டான். யாரையா நீங்க சேவிக்கிறீங்க? பேயினா பேய் சேவிங்க, தேவனா தேவன் சேவிங்க, 2 சேர்த்து கலப்படமா சேவிக்கணும், நியாயமா அது என்று சொல்லி சொல்லுவார். கேட்டபோது ஒரு பதிலும் அவன் சொல்லல. அப்படிப்பட்ட நிலைமையில அவன் தேவன் மன்னாவினால் போஷித்தார். என்ன போஷித்தார்? எப்படி போஷித்தார்? மறைவான மன்னாவினால. இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் நெருப்பு வைக்கிறாங்க. என்ன பலிபடுத்த நெருப்பு வைக்கிறாங்க. நம்ம தேவன் சாலமோன் ஆலயத்தில் அக்கினி இறங்கினது, பலிபடுத்தல ஆபிரகாம் பலிபடுத்தல அக்கினி இறங்கினது, மனோவா பலிபடுத்தல தேவன் அக்கினி பலி தந்தா. ஓ, நம்ம தேவன் அக்கினால் உத்துரும் தேவன் கண்டுபிடிச்சான். மறைவான மன்னா சொல்றான், அக்கினால் உத்துரும் தெய்வம் தான் தெய்வம். ஓகே, நம்ம ரெடி. ஆனால் பாகால் அக்கினால் உத்துரு அது கொடுக்காதுன்னு அவன் தெரியாது. அவங்க ஆடுறாங்க, பாடுறாங்க, உதிக்கிறாங்க, ஒரு பதிலும் வரல. இவன் கிண்டல் பண்றான் இல்லையா, எங்கேயாவது வெளில போயிருப்பான், தூங்கலாம் தூங்க, அப்ப எழுப்புங்கப்பா. இவனுக்கு தெரியும், என்ன தெரியும்? இந்த ஆபிரகாமின் தேவன் அக்கின உத்திரம் தெய்வம், மோசேக்கு அக்கினி புயல வெளிப்பட்ட தேவன், அக்கினால் பதிலளிக்க தெய்வம் தெரியும், திட்டமா தெரியும். மனசுல மன்னா வந்துட்டேன், ஜெபித்தான், கர்த்தர் அக்கினால் பதில் தான், தேசம் எல்லாம் மாறிச்சுப்பா. அவ்வளவுதான். செத்த சபைகள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமா? மரித்த மக்கள் உயிர்ப்பட வேண்டுமா? தேசம் மாற வேண்டுமா? எழுப்பல் வர வேண்டும். எப்படி வரும்? நீ ஜெபித்தால் அக்கினி இறங்கும் என்ற ரகசியத்தை அறிந்து கொண்டால் நிச்சயமா தினம் செய்வான். பிசாசு என்ன பண்ணிட்டான்னா, அக்கினி மாறி ஆர்டிபிஷியலா வேலை பண்ண ஆரம்பிச்சான். கீழே விடுறது, உருள்றது, ஃபயர்னு சொல்லி மக்கள் ஏமாற்றுவது. மறக்க முடியாது. மெகாலயாவில் என்னை பிரசம்மன் அழைச்சாங்க. அழைச்ச போது என் கூட ஊழியம் பண்ணும்படியாக அமெரிக்காவுடைய இந்தியன் பிரசங்கியார் ஒருத்தர் வந்திருந்தார். இந்தியன் பிரசங்கியார் தான் அமெரிக்காவில் இருக்கார். நான் அக்னி பத்தி பிரசங்கம் பண்ண, அவரு என்ன பண்ண கூட்டை கழட்டிட்டாரு. இப்போ நீங்க அக்னி விஷயம் தரப்போகிறீர்கள்.
இப்படி சுத்தி இயேசுவின் நாமத்தினால எல்லாம் விழுந்துட்டாங்க. 3 நாள் எல்லாம் விழுந்துட்டாங்க. விழுந்த போனா எழுப்ப வேண்டிய வேலை, வெள்ள வைக்கிற வேலை. கடைசி நேரத்துல பக்கத்தா சொல்லாம ஓடி போயிட்டார். ஏன்னா விழுவதற்கா தேவன் அக்னி தருகிறார். எழும்பி பிரகாசி, ஒளி வந்து விட்டது. கர்த்தருடைய மகிமை மேல் உதித்து விட்டது. தான் மறைவான மன்னா. இருள் பூமியும் காரில் ஜனங்களை மூடும், ஆனா கர்த்தர் மீது உதிப்பார் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நிச்சயமா சத்துரை ஜெயிப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், நித்தியம் செல்வீர்கள், நிம்மதியா வாழ்வீர்கள். ஆகவே இந்த மனுஷன் ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரே அளந்து என்னை போஷித்தருளும், அளந்து போஷித்தருளும். ஒரு வாக்குத்தத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். யாத்திராகம் 16, 17, 18 வாசிக்கிறேன். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியா சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். புரிந்தா உங்களுக்கு? மிகுதியா சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. தான் அற்புதம். நிறைய சொத்து சுகம் இருக்கா? ஒண்ணுமே இல்லாத பரதேசியா இருக்கையா? கவலைப்படாத, தேவன் அளந்து உன்னை போஷிப்பார். According to your need, God will feed you. உன் தேவைக்கு தக்க விதமாய், பசிக்கு தக்க விதமாய் தேவன் ஆகாரம் கொடுக்க தேவனா இருக்கிறார் என்பதை நீ விசுவாசித்தால், மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானது ஒன்றும் இல்லை, குறைவாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. குறைவு நிறைவாகும்.